السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما أنه قال: فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهر الصيام من اللغو والرفث وطعمة للمساكين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இந்த ஆண்டின் புனித ரமலானுடைய நிறைவான பகுதிக்கு, நிறைவான கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த ஆண்டின் ரமலான் நம்மை விட்டு விடைபெற செல்கிறது. எனவே எஞ்சிய தினங்களிலும் நாம் செய்ய வேண்டிய அமல்களை இறைவனுக்காக வேண்டி பரிபூர்ணமான முறையிலே அமல்கள் செய்து இறைவனுடைய நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ரமலானுடைய 27வது தினம். இன்றைய மாலையுடன் முடிந்து விடுகிறது. அப்போ இன்றைய இரவு என்பது ரமலானுடைய 28வது இரவு. அப்ப நாளைய இரவு என்பது ரமலானுடைய 29வது இரவு. அப்போ ஒற்றைப்படை இரவுகளில் இன்னும் ஒரு இரவு மிஞ்சி இருக்கிறது. நேற்றைய இரவு 27வது இரவு. அதில் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் எனும் மகத்தான அந்த இரவை வைத்திருக்கலாம். அதுதான் என்று சொல்ல முடியாது. அப்ப நேற்றைய 27வது இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று அடித்து சொல்ல முடியாது, அப்படியே மறுக்கவும் முடியாது. அல்லாஹுவிற்குத்தான் வெட்ட வெளிச்சம். இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ரமலானுடைய கடைசி 10 வரக்கூடிய
அந்த ஒற்றைப்படை இரவு என்பது ஒரே இரவு மாத்திரம்தான் இருக்கிறது. அது எந்த இரவு என்று சொன்னால் அது நாளைய இரவு. இன்றைய இரவு 28, நாளை சனிக்கிழமை, சனிக்கிழமை 29. அப்ப அந்த 29ல கூட லைலத்துல் கதிர் இருக்கலாம். எனவே நேற்றோடு லைலத்துல் கதிருடைய சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு, இனிமே லைலத்துல் கதிரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று யாரும் ஒதுங்கிவிடக் கூடாது. இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களில் நாம் முழுமையான முறையில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளை சனிக்கிழமை இரவு ரமலானுடைய 29வது இரவு, கடைசியாக வரக்கூடிய 5 ஒற்றைப்படைகளில் கடைசியாக வரக்கூடிய ஒரு ஒற்றைப்படை நாள். அப்ப அதிலும் இரவு வணக்கத்தில் லைலத்துல் கதிரை அடைவதில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக வேண்டி நாம் உழைக்க வேண்டும். ஒன்னாச்சா? இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய பிறை என்பது 29ல முடியலாம் அல்லது 30ல முடியலாம். 31 வராது, 28லையும் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதுல ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படின்னா, ரமலானுடைய இந்த ஆண்டு ரமலானுடைய மாதம் பிறை 29ல் முடிவு பெற்றால், பிறை 29ல் முடிவு பெற்றால், அப்ப சனிக்கிழமை தான், நாளை சனிக்கிழமை பிறை 29. அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறை தென்பட்டது என்று சொன்னால் அது ஷவ்வாலுடைய பிறை. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ரமலானுடைய கடைசி பிறையாக 29ல் முடிவு பெறலாம் அல்லது 30ல் முடிவு பெறலாம். ஒருவேளை 29 அதிலே ரமலான் நிறைவு பெற்றால், அப்ப நாளை சனிக்கிழமை இரவு என்பது ரமலானுடைய கடைசி இரவு. நல்ல கவனிச்சுக்கிடணும். ஒருவேளை 30ல் நிறைவு பெற்றால் ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம் ரமலானுடைய கடைசி இரவு. அதை நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இப்ப ரமலானுடைய கடைசி இரவு பிறை 29ல் நிறைவு பெற்றால் அது நாளைய இரவு, சனிக்கிழமை இரவு. பிறை 30ல் நிறைவு பெற்றால் அது ஞாயிற்றுக்கிழமை கடைசி இரவு. எதனால் நீங்க வச்சுக்கிடலாம். இப்ப ரமலானுடைய கடைசி இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறான், அதாவது கூலி கொடுக்கிறான். நாம் ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு மாசம் வேலை செய்யறோம். அப்போ ஒரு மாத சம்பள அடிப்படையில் நாம் பணிபுரிகின்ற பொழுது கடைசியில் சம்பளம் வாங்க வரணுமா இல்லையா? அப்போ சம்பளம் வாங்குவதற்கு வரவில்லை என்று சொன்னால் சம்பளம் கிடைக்காது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ரமலானுடைய கடைசி இரவு அது 29ல முடியலாம், 30ல முடியலாம். ஒருவேளை 29ல் முடிவு பெற்றால், அப்ப அந்த 29வது இரவு என்பது ஒற்றைப்படை இரவாகவும் அமைந்து விடுகிறது. அதிலும் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளலாம். இரண்டாவது விஷயம், ரமலானுடைய கடைசி இரவாகவும் அமைந்து விடுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ பாவ மன்னிப்பு என்பது லைலத்துல் கதிர் இரவின் சமயத்திலா வழங்கப்படும் என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, லைலத்துல் கத்ர் இரவிலே அல்ல, ரமலானுடைய கடைசி இரவுல அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரமலானுடைய கடைசி இரவு என்பது மிக முக்கியமான ஒரு இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இரவு, நமக்கு கூலி கிடைக்கக்கூடிய ஒரு இரவு, நரக விடுதலை கிடைக்கக்கூடிய இரவு. இந்த 3 விஷயமே வருகிறது. ரமலானுடைய கடைசி இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு வைத்த அந்த நோன்பாளிகளுக்கு, உழைப்பாளிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி கொடுக்கிறான், சன்மானம் கொடுக்கிறான். அப்ப சன்மானம் கொடுக்கக்கூடிய அந்த இரவு என்பது என்னது? ரமலானுடைய கடைசி இரவு. நாளைன்னு வச்சுக்கிடுங்க, 29 முடியுது, இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை பெருநாள் வச்சுக்கிடுங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது அது பெருநாள் இரவாக போய்விடும். நமக்கு இரவு தான் முந்தி, பகல் பிந்தி. அப்ப சனிக்கிழமை என்பது ரமலானுடைய கடைசி இரவாக அமைந்து விட்டால் அதுல அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு அவர்கள் தேட வேண்டும். ரமலானுடைய கடைசி இரவுல நரக விடுதலை கிடைக்கிறது, நரக விடுதலை கேட்டு பெற வேண்டும். ரமலானுடைய கடைசி இரவுல அல்லாஹ்விடம் வெகுமதிகள் வழங்கப்படுகிறது, வெகுமதிகளை கேட்க வேண்டும். அந்த 3 விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, 27 முடிஞ்ச பிறகு முக்காவாசி கூட்டம் வெளியே போயிடும். நாளை இரவுலாம் பாருங்க, ரமலானுடைய கடைசி இரவுல ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஒரு ஆடை வாங்கினால் ஒரு ஆடை இலவசம், ஒரு பனியன் வாங்கினால் ஒரு பனியன் இலவசம். அந்த ஆஃபரை நோக்கி பெயரும். ஆனா அல்லாஹ் உனக்கு ஆஃபர் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஆஃபர் கொடுத்த அந்த இரவு ரமலானுடைய கடைசி இரவு. அப்ப அந்த ரமலானுடைய கடைசி இரவுல அல்லாஹ் கொடுத்த ஆஃபரை உதறி தள்ளிவிட்டு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை உதறி தள்ளிவிட்டு பலசர கடையில, பஜார்ல, ஜவுளி கடையில, வெளியில இப்படி ஜூஸ் குடிப்பதற்காக, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதற்காக விடிய விடிய போறாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அதிலே கவனம் செலுத்த வேண்டும். ரமலானுடைய கடைசி இரவுல இறை இல்லத்திற்கு வந்து இரவு வணக்கம் புரிந்து, இறைவா இது ரமலானுடைய கடைசி இரவாக அமைந்து விட்டால் இந்த கடைசி இரவுல நரக விடுதலை கிடைக்கிறது. பெற்றோருக்காக கேட்கணும். காலம் சென்ற பெற்றோர்களை நினைத்து பார்த்தீர்களா? எனது தாய்க்கு, எனது தந்தைக்கு, என் உடன் பிறந்தோருக்கு, காலம் சென்ற எங்களது மூதாதையர்களுக்கு, எனக்கு இறைவா நரக விடுதலை இப்போது கிடைக்கிறது, அந்த விடுதலை தா. விடுதலை டைம் முடிஞ்சு போயிடும். ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரக கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரமலானுடைய கடைசி இரவுல, இந்த ரமலானுடைய ஒரு இரவுலிருந்து கடைசி இரவு வரைக்கும், 28 வரைக்கும், 29 வரைக்கும் எத்தனை நரக கைதிகளுக்கு விடுதலை கிடைத்ததோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையிலான, ஒட்டுமொத்த எண்ணிக்கையிலான அந்த நரக விடுதலை என்பது ரமலானுடைய கடைசி இரவிலே வழங்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இறைவன் அல் குர்ஆனில் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டோரே, உங்களை நீங்களே நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நரக விடுதலையை நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? நமக்காக கேட்க வேண்டுமா இல்லையா? நமது குடும்பத்தினருக்காக கேட்க வேண்டுமா இல்லையா? காலம் சென்ற நமது பெற்றோருக்காக கேட்க வேண்டுமா இல்லையா?
அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நாளை இரவு ரமலானுடைய கடைசி இரவாக அமைந்தால் அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது நாளை மறுதினம் கடைசி இரவாக அமைந்தால் அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற பார்க்கிறது நம்மகிட்ட இல்லை, எப்பனாலும் வரலாம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, எஞ்சிய இரவுகள்ல இன்னும் ஒரு சில இரவுகள் இருக்கிறது. லைலத்துல் கதிர் என்பது 27 அல்ல, நல்ல விளங்கிடணும். நேற்று ஒரு கூட்டம் வந்திருக்கும், அந்த கூட்டத்தை இன்னைக்கு இரவுல பார்த்தா தேடி பிடிக்க வேண்டியது இருக்குது. அந்த கூட்டம் இன்னைக்கும் வராது, முந்தானத்தும் வந்திருக்காது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, 27லையும் லைலத்துல் கதிர் இருக்கலாம், 29லையும் இருக்கலாம். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எனவே எஞ்சிய இரவுகளில் நாம் அமல்கள் செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்விடத்தில் நமக்கான ரமலானுக்குரிய அந்த கூலிகள் பன்மடங்காக கொடுக்கப்படுகிறது. ரமலானில் செய்த அந்த நன்மைகள் வழங்கப்படுகிறது. நமக்கான நன்மைகளை, நமக்கான உழைப்பின் பரிசுகளை, அந்த வெகுமதிகளை இறைவனிடத்திலே பரிபூரணமான முறையிலே ரமலானுடைய கடைசி இரவிலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் மன்னிப்பு. மெயின் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து ரமலானுடைய கடைசி இரவுல கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். காலம் சென்ற நமது பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நமது மூதாதையர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவங்க சன்மானங்களை வாங்க முடியாது, நாம உழைச்சிருக்கிறோம். நமக்கு 3 கிடைக்குது, சன்மானம் கிடைக்குது, நரக விடுதலை கிடைக்கிறது, மக்ஃபிரத் கிடைக்கிறது. உயிரோடு இல்லாதவர்களுக்கு சன்மானத்தை தவிர மக்ஃபிரத் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, நரக விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்களுடைய அமல்களில் இருக்கிறது. அப்ப நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த ரமலானுடைய கடைசி இரவிலே நீங்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுது உங்களுக்கான வெகுமதிகளையும், உங்களுக்கான நரக விடுதலையும், உங்களுக்கான மன்னிப்பையும் நீங்கள் பெற்று முடித்த பிறகு காலம் சென்றவர்களுக்காக, உங்களது தாய்க்காக, உங்களது தந்தைக்காக, உங்களது மூதாதையர்களுக்காக நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் மறந்து விட்டால் நன்றி கெட்டவர்கள். இந்த உலகத்திற்கு உங்களுக்கு விசாலம் தந்தவர்கள் உங்களது தாய்மார்கள், உங்களது தந்தைமார்கள், உங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள் உங்களது பெற்றோர்கள். அவர்களை நீங்கள் மறந்து விட்டால் உங்களை போன்ற நன்றி கெட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கண்ணியமிக்கவர்களே, நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹ்விற்கும் நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களது பெற்றோருக்கும் நன்றியுள்ளவர்களாக, நன்றி கடன் பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அச்சா, அடுத்த ஒரு அமலு பிறைய பார்த்தாச்சு. பிறைய ஞாயிற்றுக்கிழமை பிற பார்க்கிறோம், சவ்வால் பிறை, அதான் ரம்ஜான் பெருநாள் பிறை. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலனா அப்போ இந்த ரமலானை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ரமலானுடைய கடைசி இரவாயிரும், நம்ம அந்த அமல் செஞ்சுக்கிடணும். இப்போ பிறை எப்போது பார்க்கப்படுகிறதோ அந்த பிறை பார்த்த இரவு என்பது பெருநாள் இரவு. நம்ம என்ன வழங்கியிருக்கிறோம், பெருநாளை கொண்டாடிட்டு ஒரு இரவு வருதா இல்லையா? திங்கக்கிழமை காலையில பெருநாள், திங்கக்கிழமை இரவு பெருநாள் இரவு அல்ல, நல்ல கவனிச்சுக்கிடணும். பெருநாளை பகல்ல கொண்டாடுதோம், ஆனால் பெருநாளுடைய இரவு முந்தி விடுகிறது. நமக்கு இரவு தான் முந்தி நாம சொல்றோம், பகல் பிந்தி. அப்ப பெருநாளை பிந்தி, பகல் பிந்தி வருகின்ற காரணத்தினால் பெருநாளை பிந்தி நாம் கொண்டாடுகிறோம். பெருநாளுடைய இரவு முன்னால போயிருச்சு. அப்ப பெருநாளுடைய இரவிலையும் நாம என்ன செய்யணும், நேர கறி கடைக்கு போயிருது. 2 மணிக்கே போயிருந்தாங்க பிரியாணி போடுறது, 1 மணிக்கே போயிருந்தாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே,
அந்த பெருநாளுடைய இரவு, பெருநாளுடைய இரவு என்னது? எப்போ சவ்வால் பிறை ஒன்றோ அதுதான் பெருநாள் இரவு. பெருநாள்லாம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாயங்காலம் வரக்கூடிய இரவு அது பெருநாள் இரவு அல்ல, அது ரெண்டாவது பிற. அதை நாம கவனிச்சுக்கிடணும். அப்ப பெருநாள் இரவு என்ன வழங்கப்படுகிறதுனா பரிசுகள், எக்ஸ்ட்ரா பரிசுகள். ரமலானுடைய கடைசி இரவுல கூலி, உழைப்புக்கு ஊதியம். பெருநாளைக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? பெருநாளைக்கு பரிசு, அதாவது போனஸ் சொல்றோமா இல்லையா? சம்பளம் வேற, போனஸ் வேற. அப்ப ரமலானுடைய கடைசி இரவுல சம்பளம், பெருநாள் இரவுல என்னது? கிம்பளம், அதாவது போனஸ். அப்ப பெருநாள் இரவு என்பது அல்லாஹ்விடம் நமக்கு போனஸ் கிடைக்கிறது, நமக்கு பரிசு கிடைக்கிறது. என்ன பரிசு? 1 லட்சம் ரூபாய் பரிசா, 1 கோடி ரூபாய் பரிசா, ஒரு கார் பரிசா? அது கிடையாது. என்ன மகத்தான பரிசு? என்ன பரிசு? சொர்க்கம் பரிசா கிடைக்கிறது. பெருநாள் இரவு என்ன பரிசு? சொர்க்கம் நமக்கு பரிசாக கிடைக்கிறது. அப்ப சொர்க்கத்தை தேட வேண்டும். ஒரு விஷயம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோர வேண்டும். விடுதலை டைம் முடிஞ்சு போச்சு. ரமலானுடைய கடைசி பிறையில விடுதலை முடிஞ்சு போச்சு. பெருநாள் இரவு என்பது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை அன்பளிப்பாக பரிசாக தருகிறான். அப்ப சொர்க்கத்தை கேட்கணுமா இல்லையா? என்ன மிக்கவர்களே, சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்குண்டான அந்த வாய்ப்பை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதற்கு மேல சொர்க்கம் கிடையாது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள், வெறுமன சொர்க்கத்தை கேட்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா என்று கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எஸ்னா ஒன்று சேர்த்துக்கிற வேண்டியதுதான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா. யா அல்லாஹ், சொர்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, சுகதாக்களோடு, சித்திகீன்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தா என்று எப்ப கேட்கணும்? பெருநாள் இரவு, பிறை பார்த்த பெருநாள் இரவு அன்னைக்கு கூட்டத்தை பார்க்கணும். வெளியில அப்படி கும்மால் அடிக்கிறது, விளையாடுறது, ஊர் சுத்துறது, இளைஞர்கள் பைக்கில் 100ல போறான், திரும்ப வந்தா 108ல வர்றான். நடக்குதா இல்லையா? அப்ப அந்த இரவையும் நாம் பால்படுத்தி விடக்கூடாது. போனஸ் வழங்கக்கூடிய அந்த இரவில், போனஸ்னா என்னது? சொர்க்கம். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, அதாவது உள்ளத்தால் உணரப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். ஆச்சா, இது 2வது அமல். 3வது, ரமலான் முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஷவ்வால் நோன்பு இருக்குது. ஷவ்வால் நோன்பை ரமலானை தொடர்ந்து, அதாவது பெருநாளைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். பெருநாளைக்கு அது ஹஜ்ஜு பெருநாளா இருக்கட்டும், நோன்பு பெருநாளா இருக்கட்டும், பெருநாள் அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்ப என்ஜாய் பண்ணலாம். பகல்ல சந்தோஷமா இருக்கலாம், புத்தாடை அணியலாம், உறவினர் வீட்டுக்கு செல்லலாம், ஜாலியா இருக்கலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை சொல்லுகிறது. அன்னைக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறது, இருக்கவே கூடாது. அன்னைக்கு நல்ல முகமலர்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும். எல்லோர் வீட்டுக்கும் போக வேண்டும், உறவுக்கார வீட்டுகளுக்கு போக வேண்டும், எல்லோரையும் நலம் விசாரிக்க வேண்டும், எல்லோரையும் அழைத்து விருந்து சாப்பிடலாம், கறி வச்சு நல்ல அழகா சாப்பிடலாம். பெருநாள் என்பது கொண்டாடப்படக்கூடிய, உண்டு உடுத்தி கொண்டாடப்படக்கூடிய ஒரு அழகான நாள் பெருநாள். பெருநாளைக்கு நோன்பு வைக்க கூடாது, அது ஹராம். அது யாரா இருந்தாலும் சரிதான். அப்ப பெருநாளை அடுத்து வரக்கூடிய அந்த 6 நோன்புகள் இருக்கிறது. ஷவ்வாலுடைய 6 நோன்பு, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை யார் நோக்கிறார்களோ அவர் வருடம் முழுவதும் நோன்பிருந்தது மாதிரி. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360 நாள்.
ரமலான் எத்தனை நாள்? 30 நாள். அப்ப ஷவ்வால் பிறை 6, 36. ரமலான்ல 1க்கு 10 நன்மை. ரமலான்ல 1க்கு 10 நன்மை. அப்ப ரமலான் 30, ஷவ்வால் 6, 36. இதை 10ஆல் பெருக்கினால் 360. ஒரு வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை இருக்கிறது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். ரமலான் கடமையா நோன்பு வைக்கலாம், ஷவ்வால் வைக்கலாம், வைக்காம இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இங்க? ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைத்தால் உங்களுக்கு உண்டான சிறப்பு ஒரு வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை. அழகா செஞ்சுக்கலாம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட வேண்டும். அதுக்கு அடுத்து பெருநாள் கொண்டாடுதோம். பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் மிக முக்கியமான கடமை. ஜக்காத்துல் ஃபித்ர், தானிய அறம். ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படின்னா, ஜக்காத்துனா அறம், தர்மம். ஃபித்ர் அப்படின்னா நோன்பு பெருநாள் அறம், நோன்பு பெருநாள் தர்மம், அல்லது நோன்பு பெருநாள் அறதானியம். இதுக்கு தான் இந்த பேரு. அது ஏன் நோன்பு பெருநாள் தர்மம்? கண்ணியமிக்கவர்களே, எந்த ஒரு இஸ்லாமிய பண்டிகையிலும் ஏழைகளை தவிர்த்து நாம் கொண்டாடவே முடியாது. அது ஹஜ்ஜு பெருநாளா இருக்கட்டும், நோன்பு பெருநாளா இருக்கட்டும், ஏழைகளை விடுத்து எந்த ஒரு பெருநாளையும் எந்த ஒரு முஸ்லிமும் கொண்டாட முடியவே முடியாது. அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறான். நோன்பு பெருநாள் தர்மம் ஏன் இஸ்லாம் கடமையாக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துகிறது. நோன்பு வச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சிருப்போம், வீணான பேச்சு பேசியிருப்போம், ஆபாசமான பேச்சு பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், கோல் பேசியிருப்போம், அடுத்தவன் நல்ல கழுவி குடிச்சிருப்போம். அப்போ நோன்பு வச்ச நிலையில் நாம் செய்த சிறு சிறு தவறுகளை பரிசுத்தப்படுத்துவது இந்த தர்மம் தான். நோன்பாளிகளையோ அவர் நோற்ற நோன்பையோ பரிசுத்தப்படுத்துவது எது? இந்த நோன்பு பெருநாள் தர்மம். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துகிறது. வதுமத்தன் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாகவும் அமைந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப ஏழைகளுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத்து சதக்கத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஒரு சா அப்படின்னா 2.25 கிலோ. எவ்வளோ? ஒரு சா என்பது 2.25 கிலோ. பக்காவாக இருந்தால் 1.5 பக்கா. இப்போ பக்கா இருக்க என்னமோ தெரியல. பழைய காலத்து கிளைவிமார்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பக்கா இருக்கும். அப்போ 3 லிட்டர். அப்போ கிலோ கணக்கை நாம பார்த்துக்கலாம். 2.25 கிலோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பரங்களில் இருந்தோ அல்லது தொழிற்கோதுமைகளில் இருந்தோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவை கடமையாக்கினார்கள். யாருக்கு? அடிமை இருந்தால் அடிமைக்கும், சுதந்திரமானவருக்கும், வீட்டில் ஆண் பெண், சிறியவர் பெரியவர், அப்ப எல்லோருக்கும் தலா ஒரு நபருக்கு ஒரு சா. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நமது குடும்பத்தில் நமக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது யாருக்கு கடமையோ அவர்கள். நாம ஜீவனாம்சம் கொடுப்பது யாருக்கு கடமை? அண்ணன் தம்பி கொடுக்க வேண்டிய கடமை கிடையாது. அவன் குடும்பத்தை பார்த்துக்கிடுவான். நான் என் குடும்பத்தை பாதுகாக்கணும். நான் என் குடும்பம் அப்படின்னா எனது பெற்றோர்கள், எனது மனைவி மக்கள், இவதான் ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ, வயசானவர்களா இருந்தாலும் சரிதான், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நமது குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர், இந்த ரேஷன் அட்டையில வச்சிருப்பாங்களா இல்லையா, குடும்ப உறுப்பினர் அட்டை எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் தலா ஒரு நபருக்கு 2.25 கிலோ. நாம் எதை உண்ணுகிறோமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். நல்ல வசதியானவர் நல்ல பாசுமதி சாப்பிட்றாரு, 150 ரூபா ஒரு கிலோ அரிசி அப்படின்னா அவர் அதைத்தான் கொடுக்க வேண்டும். ஏமாற்றக்கூடாது. ரேஷன் அரிசியை கொடுக்க கூடாது.
ரூபாய்க்கு வாங்கி 2 தீட்டி 5 ரூபாய் அரிசியை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ, நீங்க கோதுமை சாப்பிட்டீங்கன்னா கோதுமையை கொடுங்க, நீங்க பாசுமதி சாப்பிட்டீங்கன்னா பாசுமதியை கொடுங்க, நீங்க பொன்னி அரிசியை சாப்பிட்டீங்கன்னா அதை கொடுங்க. நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ தலா ஒரு நபருக்கு 2.25 கிலோ அதை நீங்கள் தர்மமாக வழங்கிட வேண்டும். நோம்பிலிருந்து வழங்கலாம், பெருநாளைக்கு முன்னால கண்டிப்பா கொடுத்துடணும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் தான் டயம். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் தான் டயம். அந்த டயம் முடிஞ்சு போச்சுன்னா அது சதக்கத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மமாக அறமாக ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அப்போ நீ செஞ்ச நோன்பு பாலா பேரும் தப்பு இருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏழைகளுக்கு இதை கொடுத்தாதான் அவன் சந்தோஷப்பட்டா தான் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு நோன்பில் நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலத்துன். எவர் தொழுகைக்கு முன்னால், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இதை நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கத்துல் ஃபித்ராக மாறிவிடும். ஒமன் அத்தாஹா பாத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்தும் மின ஸதகா. தொழுகைக்கு பின்னால ஆளை தேடி நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாதாரண தர்மம். இப்போ கொடுத்தாதான், ரூபாயா கொடுத்தாதான் அவன் ஜவுளி எடுப்பான். தானியமா கொடுத்தா அவன் பெருநாளைக்கு தயாராகுவான். இப்போ கொடுக்காம பெருநாள் கழிச்சு கொடுத்தா அப்ப இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அது சதக்கத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள். அவை கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்ட இந்த அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களை முழுமையாக செய்ய வேண்டும். பெருநாள் தொழுகை இருக்கிறது, பெருநாள் தொழுகைக்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படி இந்த ரமலானில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பரிபூர்ணமான முறையில், அழகான முறையில் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. மேலும் நமது தர்ம வகைகள், அதாவது சதக்கா இருக்குது, சதக்கத்துன் ஜாரியா இருக்குது, ஜக்காத் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த தர்ம வகைகள் நம் கண் முன்னால நமது எம்ஓசி நிர்வாகம் அனாதைகளுக்காக வேண்டி அழகிய முறையில், மிக சிறப்பான முறையில் இந்த நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. நாம வெளியே கொடுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்குனால் கொடுக்கலாம். இருந்தாலும் கூட நமது கண் முன்னால் உண்மையான முறையில் ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு தியாக மனப்பான்மையோடு இந்த நிர்வாகம் இயங்கிற காரணத்தினால் இந்த பிள்ளைகளுக்கு, அதாவது கட்டிடத்துக்கு கொடுக்கக்கூடாது, அந்த பிள்ளைகளுடைய செலவுக்காக வேண்டி உங்களுடைய சதக்கா ஜாரியாக்களை அல்லது உங்களுடைய நஃபிலான சதக்காக்களை அல்லது உங்களுடைய கடமையான ஜக்காத்துகளை நிறைய பேர் வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்கலாம்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கண்ணியமிக்கவர்களே, உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு கொடுங்க. உறவுக்காரர்களுக்கு கொடுத்தால் ஜக்காத்துகளை, தர்மங்களை, 2 நன்மை இருக்குது. ஜக்காத் கொடுத்த நன்மை இருக்குது, உறவை ஆதரித்த நன்மை இருக்கிறது. அது போக இந்த நிர்வாகத்தில் இயங்கக்கூடிய இந்த அனாதை, இந்த சிறுவர்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை அள்ளி வழங்குங்கள். உங்களுடைய ஜக்காத்துகளை தாராளமாக செலவு செய்யுங்கள். இங்க செலவு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கூலியை கொடுப்பான். 2வது பைத்துல் மால் ஒன்று இயங்குகிறது. அந்த பைத்துல் மால்ல கொடுங்க. அந்த பைத்துல் மால்ல கொடுத்தீங்கன்னா சேர வேண்டியவர்களுக்கு அந்த பைத்துல் மாலில் இயங்கக்கூடியவர்கள் சேர்த்து வைப்பார்கள். நாமாவது கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், தவறா கொடுத்துடலாம், அல்லது ஆளை தேடிட்டு இருக்கலாம், கொடுக்க முடியாத வாய்ப்பு இருக்கலாம். எனவே கொடுக்க முடியாத வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் ரமலான்ல தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், ரமலான் கழிஞ்சு கொடுக்கணும். இந்த ரமலான்ல கொடுக்கல ஆட்டையை போட்டுடலாம், 5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆட்டையை போட்டா அல்லாஹ் உங்களுடைய சொத்தை ஆட்டையை போட்டுருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பைத்துல் மாலில் நீங்கள் அதையும் சேர்த்து வையுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ரமலானில் செய்த நமது தொழுகைகளை, நமது நோன்புகளை, நமது தஸ்பீகளை, நமது பாவ மன்னிப்புகளை, நமது துஆக்களை, நமது தான தர்மங்களை, நமது ஜக்காத்துகளை எல்லாம் அல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.